ஹலோ guys, இன்னைக்கு நம்ம தேன் ஜங்கு கூட வருஷத்தை பார்க்க போகிறோம். பார்ட் 8 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா தேங் இந்த மாதிரி ஹனிமூன் முடிஞ்சு திரும்பி வந்திருப்பான். இன்றைக்கி தானே ஜங்குக்கு மேட்ச் ஆயிருக்கும். ஸோ வெளில தான் நின்றுட்டு இருந்திருப்பான். அந்த மாதிரி சாவி கேட்கும்போது சாவி எடுத்து கொடுத்துருப்பான். பட் எம்மியை பார்க்கும்போது அவள் காரில் பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கதை பார்த்ததும் என்னடா பண்ண அப்படின்னு தேங்கிட்ட கேட்கும்போது தேங் வந்து ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டான். அதோட அந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணி இந்த லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 8. உண்மையை சொல்லு, எம்மியை நீ என்ன பண்ண? எதுக்கு அவள் பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கா? அவள் நார்மலாக இப்படி உட்கார பொண்ணே கிடையாதே. உண்மையே சொல்கிறா, என்னடா பண்ண இந்த பிள்ளைய? உனக்கு என்ன, அவன் என் ஒய்ஃப், நான் என்னனாலும் பண்ணுவேன். எல்லோரும் பிளான் பண்ணி தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்ருக்கியா? எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு மியா வேணுங்கிறதுக்காண்டி என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேல நீ? தேவங் அப்படி கிடையாது தேவங். ஏய் பேசாத, அவ்வளோதான்டா, அவ்வளோதான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் இல்லை. நம்ம என்ன மாதிரியான பிளான் போட்டுட்ருக்கோம், என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம், என்ன போயிட்டுருக்குன்னு தெரியாமல் உன் லவ்வுக்காண்டி நீ இதெல்லாம் பண்ணியிருக்க. கேட்டிருந்தா நானே மியா ஊற்றிக்கிட்டு வந்து உன்னை கொடுத்துருப்பேன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு. நீ நானா எம்மியை வச்சு இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட அதை கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல ஜங்கு. இங்கே பாரு தேவ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி எதுக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு. எல்லாம் தெரியும். சரி, அப்போ எம்மி என்ன பண்ண? உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? நீ மட்டும் என்ன எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா செஞ்ச? இல்லை ஒத்திட்டு போ. எனக்கு தெரியும் என் முன்னாடி எப்படி பார்த்துக்கணும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஜங்கு, புரியுதா? ஸ்டே அவே ஃப்ரம் மீ, ஓகே அப்படின்ட்டு ஹோம் பாட்டுக்கு நேரம் காரில் போகிறான். காருக்கு போய் எம்மியை பார்த்து, என்ன கண்ணு தெரியலையா? வீடு வந்துருச்சுல, இறங்கி வா. என்ன வரேன் அப்படின்னு அவளும் இறங்கி லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே நேரம் விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே தான் போகிறா. போயிட்டுருக்கும்போதே தேவ், என்ன கூப்பிட்ட நீ? சாரி தேங்க்ஸ் சார். அது சாருன்னு தான் கூப்பிடணும். தேவன் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தா வாயை உடச்சிடும் பார்த்துக்கோ. சரி சார்னே கூப்பிட்றேன். நான் போய் மியாவை பார்த்துட்டு வரவா? எதுக்கு போகிற? இல்லை, என்றைக்கு தான் ஜங்குக்கும் மியாவுக்கும் மேரேஜ் ஆகிருக்கு. நான் விஷ் பண்ணிட்டு வந்துடுறேனே. ஓ, நீ விஷ் பண்ணாதான் அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்களா? புத்திட்டு போய் உட்கார் இப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன். 2 நாள் என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே அவள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அவனை பார்த்து, இங்கே பாரு, ஓ இஷ்டத்துக்குலாம் என்னால் இருக்க முடியாது. நான் என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போகிறேன். ஓ, போயிட்டு நீ எப்படி வந்து இங்கே இருக்கிற நானும் பார்க்குறேன். பார்க்கலாம். அப்படி என்ன பண்ணிட போகிற? நீ ஒன்றும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஓ, மறந்துருச்சாடி இத்தனை நாள் என்ன பண்ணேன்னு? அது அது அதெல்லாம் மறக்கலை. அப்புறம் என்ன? எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் போய் சொல்லி அழக்கூட கூடாதா? அதுக்கு கூட என்ன விட மாட்டியா? ஏன் இப்படி பண்ணுற? என் ஃப்ரெண்டை பார்க்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். எதுக்கு என்னை போட்டு பாடாக படுத்துற? ஒரு வாரம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிடல. என்னை தூங்க விடலை, சாப்பிட விடலை, அடித்த மிதிச்ச, என்னென்னமோ பண்ணேன். நான் ஏதாவது ஒன்று சொன்னா? இல்லை. அப்புறம் என்ன? நான் அவளை பார்க்க போகிறேன். ஒரு புருஷனாக உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும். கேட்குறேன், கொடுப்பியா கொடுக்க மாட்டியா பெர்மிஷன்? என்னம்மா அது பண்ணி தொலை. என்கிட்ட இப்படி பேசுகிறவளை மட்டும் வச்சுக்காத, சரியா? என்றைக்குமே உன்னை ஒய்ஃபாலாம் நான் ஏற்றுக்க முடியாது. ஒய்ஃபை ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் நீ என்னென்னமோ என்னை தொடுவே, என்னென்னமோ பண்ணுவியா? என்கிட்ட அப்படி இப்படின்லாம் இருப்ப. ஒய்ஃபை மட்டும் ஏற்றுக்க மாட்டேன்னா இது எந்த வகையில் நியாயம்? ஏய், தான் சொல்கிறேன்ல, ஒய்ஃபெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதுக்கு வேணால் உன்னை வச்சுக்கலாம். ஏன்னா நீ நல்லா ஃபிகரு, அவ்வளோதான். மற்றபடி நீ ஒன்றும் தரம் தெரில. வேண்டாம். ஏய் சாருன்னு கூப்பிடுறி, நான் அப்படித்தானே கூப்பிடுவேன். என்ன பண்ணுவேன் நீ? போ, நீ ரொம்ப தான் ஓவராக பண்ணுற அப்படின்னு பாட்டுக்கு கத்திட்டு நேரம் அப்படியே மியாவோட வீட்டுக்கு தான் வரா. அதாவது ஜங்குக்கன் மியாவோட வீட்டுக்கு தான் வரா. அப்படியே வெளியே எட்டி பார்த்துட்டு, நீ வா, இன்னைக்கு வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு அப்படின்னு அப்படியே சோஃபாவில் முறைச்சிட்டு உட்காந்துருக்க. இவன் நேரம் ஜங்கு கூட வீட்டுக்குள்ளே போகிறா. ஜங்குக்கே மியா ரூம்க்கு வர மாட்டேங்கிறான்னு சொல்லி சோஃபாவில் அங்கிட்டுக்கிட்டு நடந்துட்டுருக்க. எம்மி பாட்டுக்கு வரா. வந்து மியாவை கூட பார்க்கல.
அவள் பாட்டு டைனிங் டேபிளில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. ரொம்ப நாளாக சாப்பிடல போல், சரியான பசி போல் உட்காந்து அந்த விட்டு வெட்டிகிட்டு இருக்க. மியா பார்த்துட்டு, ஏ எம்மி எப்போ நீ வந்த? ஹனிமூன்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டியா என்ன? என்ன இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாத, நான் சாப்பிட்டுக்கிறேன் சரியா அப்படின்னு அவள் பாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்க. ஜங்குக்கு பார்க்குறா. ஜங்குக்கு அப்படியே எம்மிக்கு எதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு, என்னாச்சு அம்மி? எனக்கு உன் மேலே கோவமா என்ன? அடித்தானா என்ன? ப்ரோ தயவு செஞ்சு இப்போ எதுவும் கேட்காத ப்ரோ அப்படின்னு அவள் பாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மாதிரி விக்கல் எடுத்துருது. உடனே ஜங்குக்கும் மியாவும் 2 பேரும் சேர்ந்து அப்படியே தண்ணி எடுத்து கொடுக்கலான்னு கிளாஸை 2 பேரும் ஒன்றா தொடுறாங்க. அப்படியே மியா ஒரு பார்வை தான் பார்க்குறா. ஜங்குக்கு அப்படியே அதை தொடவே இல்லை, அப்படியே விட்டுட்டான். எவ்வளோ அந்த தண்ணியை எடுத்து கொடுக்குறா. மியா குடிச்சு முடிச்சுட்டு, இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. கடவுளே என்னை போட்டு படாத பாடுபடுத்தி எடுத்துட்டான். ஒரு வாரமாக நான் சரியாக சாப்பிடவே இல்லை. எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இன்றைக்கி தான் நல்லா சாப்பிட்ருக்கேன். கல்யாணம் விட்டு சாப்பாடு வேற நல்லா இருக்கே அப்படின்னு அவள் பாட்டுக்கு புலம்பிகிட்ருக்க. என்னடி ஆச்சு? உன் மேரேஜ் லைஃப் நீ எதிர்பார்த்த மாதிரி இல்லையா என்ன? தேங்க்ஸ் சார், உன்னை நல்லா பார்த்துக்கலையா? அவன் பார்த்து கிழிச்சான். ஒரு வாரம் என்னெல்லாம் பண்ணா தெரியுமா? இங்கே பாரு அப்படின்னு பின்னாடி ட்ரெஸ் அவுத்து காமிக்கிறா. ஜங்குக்கு அப்படியே கண்ணு மூடுறான். அப்படியே மியா பார்க்குறா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல அப்படின்னு. உடனே அவள் திரும்பி, ப்ரோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, உள்ளெல்லாம் இன்னொரு ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தா முதுகுலலாம் காயமாக இருக்குது, கையிலையும் காயமாக இருக்குது. அது பத்தாததுக்குன்னு போட்டு செம்மையாக டார்ச்சர் பண்ணியிருக்கான் போல. அதெல்லாம் சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்க. மியாக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. ஜங்குக், என்ன உங்கள் ஃப்ரெண்டு என்ன என் ஃப்ரெண்டை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காரு? எனக்கே அவ சொல்லி தான் தெரியுது. நீ வேற ஏம்மா அப்படின்னு கேட்கும்போது, என்ன நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் மாஃபியான்னு. அதுக்குன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் நடந்துப்பீங்களா? அதுவும் எம்மி தேங்க்ஸ் சரோட ஒய்ஃப். என்ன நடிச்சிட்ருக்கீங்க நீங்கள்? இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? இங்கே பாரு எம்மி, வா நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயா நான் என் புருஷன் மேலாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், போடி எங்கிட்டு. புருஷனா? என்னடி சொல்கிற? ஆமாம், அவர் என் புருஷன் தானே. ஆமாம் அவர் புருஷன் தான், இருந்தாலும் உன்னை போட்டு அடிச்சிருக்காருல்ல, உன்னை அப்யூஸ் பண்ணியிருக்காரு. பரவாயில்லடி, இருந்தாலும் என் புருஷன் தானே, பண்ணால் பண்ணிட்டு போகிறாரு. இதுக்கெல்லாம் என்னாலாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணால் அவரை தூக்கிட்டு போயிடுவாங்க, அடுத்த ஒரு மாஃபியான்னு தெரிஞ்சிடும். அடுத்து அவர் ஜெயிலில் 2-3 வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னாலாம் அவர் இல்லாமல் இருக்க முடியாதுடி. என்ன தான் அடித்தாலும் மிதிச்சாலும் என் புருஷன் தான் அப்படின்னு அவள் டைலாக் பேசிகிட்டு இருக்க. இதான் அங்கே வந்து கேட்டுட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்குது. இருந்தாலும் இவள் பண்ண வேலைலாம் தெரிஞ்சு அப்படியே கடுப்பாக தான் இருக்குது. விறுவிறுன்னு வந்தவன் நேராக எம்மி கையை பிடிச்சி இழுத்து, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? வா இருங்க, நான் என்ன கொஞ்ச நேரம் மியா கூட இருக்கணும் தயம், இருங்க. ஏய் அட்டை முடிச்சுட்டு இருக்காத, அதுக்கடுத்து அடிச்சு தான் இங்கே எடுத்துகிட்டு போவேன். ஒழுங்கு மரியாதையா வந்துரு. நான் வர மாட்டேன். என் மீனை கோவப்படுத்தாத. நான் வரமாட்டேன். எம்மி நான் வரமாட்டேன்னு சொல்கிறான்ல. ஜங்குக் ப்ரோ பாருங்க ப்ரோ. டேய் அவள் தான் வரலன்னு சொல்கிறாளடா. ஏய் நான் உன்கிட்ட பேசல சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மியா நடுவில் வந்து, நீங்கள் பாருங்கள் தேங்க்ஸ் சார், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்கள் எம்மியை போட்டு அடிச்சிருக்கீங்க, அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. இப்படிலாம் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. ஒழுங்கா அவளை விடுங்க. மியா உனக்கு எதுவும் அவளை பற்றி தெரியாது சரியா, விடு, நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் 2 பேரோட விஷயத்தில் தலையிடுறதுக்கு உங்கள் 2 பேருக்கு உரிமை கிடையாது. ஏன்னா என்னோடய ஒய்ஃப் சரியா, நான் என்னனாலும் பண்ணுவேன், அது என்னோடய இஷ்டம். அதை கேட்குறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. யார் சொன்னால்? நான் மியாவோட ஃப்ரெண்டு, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது சரியா. ஹஸ்பண்ட்னா அதுக்குன்னு இப்போலாமா பண்ணுறது? உனக்கு இப்போ தானே கல்யாணம் இருக்குது, போக போக தெரியும் அப்படின்னு தேங்க பயமுறுத்திட்டு எம்மையை அங்கே வந்து தரன்னு எடுத்துகிட்டு போகிறான். அவள் கத்திக்கிட்டே இருக்கா, இருந்தாலும் அவன் கேட்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவள் காத்துக்கிட்டே கத்தும். அப்படியே கையை விட்டுட்டு, எதுக்கடி காத்துக்கிட்டே வந்து கத்திட்டு இருக்க? அங்கேருந்து என்ன பண்ண போகிற? அவங்களுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு. இன்றைக்கி கல்யாணம் ஆனவங்க ஏதாவது பேசணும் இது பண்ணணும்னு நினைப்பாங்க. நீ எதுக்கு நந்தி மாதிரி போய் உட்காந்துட்ருக்காப்பா அப்படின்னு எழுதிட்டு போயிட்டுருக்கான். அவன் என்னன்னா, ஓ அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பேர் இருக்க பாஸ்தால் தான் எழுந்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்க. இவகிட்ட கொஞ்சம் நல்லா பேசிடக்கூடாது, உடனே வலிய ஆரம்பிச்சிருவா. என்கிட்ட இப்படி வலியறிய உனக்கு பக்கமா இல்லையாடி? உங்கள் அம்மா அப்பா எல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கலையா?
ஒரு பையன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு. ஆ எதுக்கடி இப்படி வலிகிற? அசிங்கமால உனக்கு? இல்லையே. ஆ ஆமாம், எனக்கு ஒன்றும் அசிங்கமா இல்லை. நான் ஒன்றும் ரோட்டில் போகிறேன் இவங்கிட்ட போய் வலியலையே. நீங்கள் என் புருஷன் தானே, ஸோ உங்ககிட்ட வலியறதில்ல. எனக்கு எந்த ஒரு அசிங்கமும் இல்லை. சொல்லப்போனால் உங்ககிட்ட வலியறது எனக்கு பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வளைஞ்சிட்டு தான் இருக்கா. அவன் பார்க்குறான், என்ன ஜென்மோண்டா இவ அப்படின்ன மாதிரி. அவளை ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தான் பார்க்குறான். அவளுக்கு நான் பார்க்கும்போது ஃபன்னாக இருக்குது போல். அவளுமே என்னை பார்த்து சிரிச்சிங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஓவராக இமேஜினேஷன் பண்ணாத, புத்திட்டு வா அப்படின்னு அவளை அங்கேருந்து மறுபடியும் இழுது தான் போயிட்டுருக்கான். இங்கே மியாவா அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. ஜக்குக்கு தான், நீ மேலே போய் ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரியா? ஆ என்ன கேட்டிங்க? நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நைட்டாக போதில்ல. நீ இன்னும் இதே ட்ரெஸ்ஸோடு தான் உட்காந்துட்ருக்க போறியா? இல்லை. அப்புறம் என்ன, போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ம் சரி அப்படின்னு அவள் போகிறா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நினச்சி. அப்படியே நேரம் ரூமுக்கு தான் போகிறா. ஜங்குக்கு ரூமுக்கு வரான். அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் பார்த்துட்ருக்கா. என்ன, இந்தா இந்த இருக்கு உன்னோட லக்கேஜ், எல்லாத்தையும் எடுத்து கப்போர்டில் வச்சுக்கோ. ம் சரி. அப்போ ஜங்குக்கு அவன் பாட்டுக்கு போய் அவனோட கப்பலில் அவனோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அவன் உட்காந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சேஞ்சிங் ரூமுக்கு போயிட்டான். வாங்கிட்டு பார்க்குறா, சாரி மியா பார்க்குறா, என்னடா இது இவர் பாட்டுக்கு சேஞ்சிங் ரூமுக்கு போயிட்டாரே, நான் இப்போ எங்கே போய் சேஞ்ச் பண்ணுறது, எங்கே பண்ணுறதா? திடீர்னு கதவை திறந்துட்டு வந்துட்டாருனா நான் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும்போது, ஐயோ அப்படின்னு அவன் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை கையில் வச்சுட்டு அப்படியே திருன்னு முடிச்சு நின்றுட்டு இருக்க. ஜங்குக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளில வரான். இவளை பார்த்ததும், நீ சேஞ்ச் பண்ணலையா? என்ன சொல்லு, நான் சேஞ்ச் பண்ணி விட்றேன். ஆ என்ன என்ன என் ஒய்ஃப் தானே, இது கூடவா பண்ணக்கூடாது? கொடு, பண்ணி விட்றேன். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நானே எல்லாத்தையும் பண்ணிப்பேன். சரி இப்போ பண்ணு அப்படின்னு அவன் பாட்டுக்கு பெட்டில் படுத்துட்ருக்கான். இவன் சேஞ்சிங் ரூம் போகலான்னு பார்த்தா அது என்ன லாக் ஆகிருக்கு. இது ஏன் லாக் ஆகிருக்கு? அது கதவு சரியில்லை, அதான் லாக் ஆகிடுச்சு. இன்னும் 1 மணி நேரத்துக்கு அது திறக்காது. ஒரு பிரச்சனை இல்லை, நீ ட்ரெஸ் மாற்று. ஆ எப்படி எப்படி மாற்றுறது அப்படின்ற மாதிரி அவன் மறுபடியும் அவனை தான் பார்த்துட்ருக்க. அவனுக்கு நல்லாவே தெரியும் இவன் முழிக்கிறத பார்த்துட்டு. இருந்தாலும் வேணுமே தான் படுத்துட்ருக்கான். அவன் பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்ருக்க. ஜங்குக்குன்னு கூப்பிடவா இல்லை ஜங்குக் சார்னு கூப்பிடவா? சார்னே கூப்பிடுவோம், அதுதான் நம்மளுக்கு சேஃபு. சார், ஜங்குக் சார். என்ன? நான் சேஞ்ச் பண்ணணும். பண்ணு, நீங்கள் வெளியே போங்க. நான் ஏன் போகணும்? என் ரூமு, என் பெட்டு, நீ ஏன் பொண்டாட்டி? பண்ணு. ஆனால் எப்படி எப்படி நான் பண்ணுறது? ஓ பண்ண தெரியாதா? கொடு, நான் வேணா பண்ணி விட்றேன். ஆஹா நான் அதை சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் டீஸ் பண்ணுறீங்கன்னுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் வெளியே போங்க, நானே என் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன். முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? என்ன? அதாண்டி, முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். இதெல்லாம் சரியில்லை ஜங்குக், நீங்கள் இப்படி பண்ணுறது சுத்தமாக சரியில்லை. அப்படியா? எனக்கு எதுவும் அப்படி தோணலையே. உனக்கு எதுவும் தோணுதா என்ன? நீங்கள் பண்ணுறது சுத்தமாக நல்லா இல்லை. நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்லாம் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கவே கூடாது. ஆனாலும் அதை மீறி நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ என்னடானா போய் சேஞ்ச் பண்ணி என் முன்னாடி அப்படின்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. நீங்கள் இப்படிலாம் பண்ண எனக்கு உங்கள் மேலே லவ் வரல, ஒன்றும் வரல, கோவம் தான் அதிகமாகுது அப்படின்னு அவன் பாட்டுக்கு படான்னு பேசா. இப்போ பேசுறதுக்கு நம்ம பேசாமல் வெளியே போயிடலாம் அப்படின்னு ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு வெளில போய் கதவை சாத்திக்கிட்டான். அப்பாடி, இவ்வளோ டைலாக் பேசுறதுக்கு அப்புறமா போயிட்டாரே அப்படின்னு அவன் இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க. இங்கே தேங்காய் அப்படியே உட்காந்து மியாவை பார்த்து, போய் எனக்கு டின்னர் பண்ணி எடுத்துகிட்டு வா.
எனக்கு சமைக்க தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுட்டே போய் சமைன்னா நான் என்னத்த சமைப்பேன்? அப்படின்ற மாரி அவனே பார்த்துட்ருக்க. என்னடி காது கேட்கலையா? நாளைக்கு வர நான் காலேஜ் போணும். போ போய் குக் பண்ணி எடுத்துட்டு வா. எனக்கு பசிக்குது சாப்பிட்ணும். ம். நான் சமைச்சு இவன் சாப்பிட போறானாக்கும். எதுக்கு? எனக்கு கஷ்டப்படுத்துறதுக்கு போய் சமைக்க சொல்றான். சமைக்க தெரியாதுன்னு தெரியும். சரி ஏதோ சொல்கிறான். ஏதாவது வேக வச்சு கொடுப்போம். திங்கட்டும். திங்கிறான்ல இல்லைன்னு மட்டும் பார்ப்போம் அப்படின்னு. சரி நான் வேணுக்குனே போய் அப்படியே சமைக்கிறான். பட் அவளுக்கு ஒன்றும் வரலை. எல்லாத்தையும் தீச்சு தான் வச்சுருக்கா. ஐயையோ கருகிடுச்சு அப்படின்னு அவள் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே சாப்பாடு கருகின வாசம் பக்கத்து வீட்டு ஜங்கு வீடு வரைக்கும் ஸ்மெல் வருது. மியா வார்டு சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் என்ன கருகிற வாசம் வருது அப்படின்னு வேகமாக கிச்சனுக்கு போய் பார்த்தா இங்கே ஒன்றும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜக்கு சொல்கிறான், கருகுனது நம்ம வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் பக்கத்து வீடுனா எம்மி வீட்லையா கருகிட்டு இருக்கு? ஆமாம் எம்மி குக் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். அதான் நேமாக கருகுது அப்படின்னு ஜாங்குக்கு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. இங்கே தேங்காய் வேகமாக கிச்சனுக்கு ஓடி வந்து என்னடி பண்ணி வச்சுருக்க? என்ன பண்ணி வச்சுருக்க? இங்கே பாரு புகையாக போயிட்டுருக்கு. பேனியாவா கறி வைப்பாங்க? அறிவில்லை கொஞ்சம் கூட உனக்கு? இல்லை தேயாங் பேன் கேக் பண்ணலான்னு நினச்சா பேனே கருகிருச்சு. என்ன பண்ணேன்னு தெரில. அதான் பார்த்துட்ருக்கேன். ஏய் ஸ்டவ் ஆஃப் பண்ண தெரியுமா தெரியாதா? நீ அது தெரிஞ்சால் நான் அப்போதே ஆஃப் பண்ணியிருக்க மாட்டேன்னா அது எப்படி பண்ணுறேன்னு தெரியாமல் தான் நான் சுற்றி சுற்றி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது ஆஃப் ஆகலை அப்படின்னு அவள் ஏதோ லூசுத்தனமாக பேச எனக்கு அப்படியே கோவம் வருது. வர கோத்துக்கு அப்படியே கன்னத்தில் அரைகிறான்றக்கு கையை ஓங்கிட்டான். அவள் அடிக்காதது அவங்க ஆல்ரெடி நீ அடித்தது தான் வலிக்குது கன்னத்தில், திரும்பியும் அடிக்காத அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு மனசே வரல. அப்படியே அவளை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. அவளும் சாரி கோப்படாத, நான் வேணா ஃபுட் ஆர்டர் பண்ணவா? என்ன சொல்லு, பக்கத்தில் மியா வீடு தான் நல்லா சமைச்சு வச்சுருப்பா, நான் வேணா போய் ஆட்டையை போட்டு வந்துடவா? ஆக மொத்தத்தில் உனக்கு சமைக்க தெரியாது அப்படி தானே? எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருந்தும் சமைனா நான் எங்கிட்டா சமைப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவள் பார்க்குறா. சொல்லு, பதில் சொல்லு, சமைக்க தெரியுமா தெரியாதா? எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல தேவம். ஆமாம் தெரியும். அப்புறம் என்ன? இருந்தாலும் ஏதோ சமைப்பேன்னு நினச்சேன்டி, இப்படி பண்ணுவேன் நான் கனவாக கண்டேன் அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி அவளை முறைச்சி பார்த்துட்ருக்க. காலிங் பெல் ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா மியாவும் ஜாக்குக்கும் தான். நம்ம சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாமா அப்படின்னு கையில் சாப்பாடோடு வந்து வெளில நின்றுட்டுருக்காங்க. அப்படியே தேங்க் பார்க்குறான். ஜாக்குக்கை பார்த்து முறைச்சிட்டு, எனக்கு பசிக்கலை, என் பொண்டாட்டி இருக்கா, அவள் கூட வேணால் 3 பேர் உட்காந்து சாப்பிடுங்க, நான் வரல அப்படின்னு அப்படியே போகிறான். ஜங்கு கையை பிடிச்சிட்டு அட வாடா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாடா, பை, சி லேட்டர், பை.